ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 477. இங்கு பாட முடியாதவரை பாட வைத்த கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் குருவாயூரப்பனின் திரு அருளால் பயன்பெற்ற பெரியவர்களில் புகழ்பெற்ற கலைஞரில் ஒருவர்தான் செம்பை வைத்தியநாத பாகவதர். அவர் கர்நாடக இசையில் புகழ்பெற்ற வயது ஆனவர். சில ஆண்டுகளுக்கு முன்பு அவரது குரல் இனிமையை இழந்துவிட்டார். பிறகு பகவான் கிருஷ்ணரின் திரு அருளால் அதனை மீண்டும் பெற்றார். அதனை பற்றி அவரே குறிப்பிடும்போது, 1952 ஜனவரி 7 அன்று நான் புனித சுசீந்திரத்தில் கச்சேரி செய்து கொண்டு இருந்தேன். 1 மணி நேரம் கடந்து விட்டது. எனது கச்சேரியில் உச்சமான கட்டம். திடீரென என் தொண்டை சதைகள் அடைத்து கொண்டன. எனது குரல் மொத்தமாக நின்று எனது முயற்சிகளை தோல்வியடைய செய்துவிட்டன. அந்த கச்சேரியை குழப்பத்தில் முடிந்து போயிற்று. பலரும் மேடைக்கு வந்து உதவி செய்ய முன்வந்தார்கள். டாக்டர்கள் தங்களுக்கு தெரிந்த மிகச்சிறந்த மாத்திரைகள் உடனும் மருந்துகள் உடனும் முயன்றார்கள். எதுவும் பயன் அளிக்கவில்லை. குறை தீர்வதற்கான நம்பிக்கை எங்கு இருந்தும் எனக்கு வராத நிலையில் வாழ்க்கை சென்று கொண்டு இருந்தது. இத்தகைய விரக்தியான மனநிலையுடன் 1954 மகா ஏகாதசி தினத்தன்று நான் குருவாயூரில் பகவான் கிருஷ்ணர் முன்பு நின்று கொண்டு என் இதயத்தில் இருந்த குறைகளையெல்லாம் பகவான் கிருஷ்ணரிடம் முறையிட்டேன். எனக்கே வருத்தம். என்னால் பேசக்கூட முடியவில்லை. பகவான் கிருஷ்ணரை பற்றிய புகழ் உரைகள் நிறைந்த பாடல்களை நான் பாடிய பிரகாசமான நாட்களை பற்றிய ஞாபகங்கள் எல்லாம் முன்னோக்கி வந்தன. ஓ பகவான் கிருஷ்ணரே, தங்களது மகிமைகளையெல்லாம் நான் பாடுவதற்கு அருள் செய்ய வேண்டும் மாட்டீரா என நான் கதறினேன். எனது இதயத்தை தாங்கள் பிளந்து விட்டால்தான் என்ன? எனது இதயத்தின் வேதனைகளை எல்லாம் வெளியிடக்கூட முடியவில்லை. என்னால் வாழவும் முடியாது. பகவான் கிருஷ்ணரே, மாபெரும் முக கவிக்கு பேசும் திறனை அளிக்கும் வரத்தை கடந்த காலத்தில் தாங்கள் அருள் செய்யவில்லையா? அந்த கவிஞரும் தங்களுடைய புகழ் உரைகளையெல்லாம் மிக இனிமை வாய்ந்த சமஸ்கிருத கவிதைகளில் முக பஞ்சசதி சோஸ்திரமாக பாடவில்லையா? என்னுடைய மன வேதனையிலும் பகவான் கிருஷ்ணருக்கு சரண் அடையில் நிலையில் இருந்த நான், என்னிடம் இருந்த 50 அடி தூரத்தில் நின்று கொண்டு இருந்த முழுமுதற் கடவுள் மற்றும் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தரான நம்பூதிரியை நான் கவனிக்கவில்லை. அவர் என் கஷ்டத்தை புரிந்து கொண்டு அருகே வந்தார். எனது பிரார்த்தனைகளெல்லாம் அவர் கேட்டுக்கொண்டு இருந்தார். அவர் எனது கோளாறை குருவாயூரப்பனின் சித்தத்தின் பேரில் நீக்கி விடுவதாக உறுதியளித்தார். பகவான் கிருஷ்ணர் எனக்கு உதவி செய்ய தனது தூதுவரை அனுப்பிவிட்டார். அந்த கோளாறு குணம் ஆகிவிட்டது. நான் எனது வாக்குறுதிகளை காப்பாற்றும் வகையில் அதில் இருந்து அந்த நாளில் இருந்து பகவான் கிருஷ்ணரின் பெருமை புகழ் உரைகளை பாடிக்கொண்டும் அதன் மூலம் வருகின்ற வருமானத்தை எல்லாம் குருவாயூரப்பனின் வழிபாட்டுக்கென்றே அர்ப்பணித்து வருகின்றேன் என்றார் அவர். ஒவ்வொரு ஆண்டும் பகவான் கிருஷ்ணருக்கு நிகழ்த்தும் வித்தியாசமான பூஜையை நிகழ்த்தச் செய்கின்றேன். அதற்கான செலவு தொகையும் பகவானை ஏற்பாடு செய்து கொடுக்கும் கச்சேரியிலிருந்து கிடைத்து வருகின்றது. 75 வயதுக்குரிய தள்ளாமையில் இருந்தும் மூப்பினால் பாடுவதற்கு இயலாத நிலையில் இருந்தும் கூட நான் கச்சேரிகள் செய்வதற்கு இப்பொழுதும் நான் ஆசீர்வதிக்க பெற்று இருக்கின்றேன் என்றார் அவர். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராமா ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.